அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 16/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த இங்கெல்லாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறது. சென்னை நகரத்தில் சென்னை ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது நியூஸு சவுத் அந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக இருக்குது. ஸோ அட் அவுட்ரீச் சமிட் G7 கமிட்ஸ் டு ப்ரமோட்டிங் IMEC அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம G7 நம்ம முன்னாடி இப்போ இட்டாலியில் G7 ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவுமே பார்த்திங்கன்னா பங்கேற்றிருந்தாங்க நேற்று. ஸோ நேத்தியே பார்த்திங்கன்னா நிறைய அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதில் என்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் நடந்தது அப்படின்றது நமக்கு அவ்வளோ தெரியாது மிகப்பெரிய அளவில். ஸோ நிறைய நம்ம இதில் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் நம்ம இந்தியா G20 பிரசிடென்சி. ஸோ அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்த IMEC அப்படின்றத அவங்க நம்ம கொண்டுட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அண்ட் தென் G7 மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த IMEC அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து கூட்ஸையோ இல்லை எந்த ஒரு ட்ரேடிங் விஷயமாக இருக்கட்டும் சரி நம்ம இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சின்ன மல்டி லெவல் ட்ராவலிங் சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த IMEC அப்படின்றது ஒரு காரிடார் மாதிரி. அதாவது மல்டி லெவல் சிஸ்டம்னா அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா அது மாறிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் பஸ் ரூட்னா பஸ் ரூட்டே இல்லாமல் பஸ் ரூட்டு, ஏர் ரூட்டு, சி ரூட்டு அந்த மாதிரி ஆனால் கனெக்ஷனில் மல்டி லெவலாக அந்த ட்ராவலிங் சிஸ்டம் மாறிட்டே இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த IMEC அப்படியாப்பட்ட ஒரு இதுதான் ட்ராவலிங் ரூட் தான் பார்த்திங்கன்னா இந்த IMEC இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மில் நம்ம உருவாக்கியிருந்தோம் அது. ஸோ அதை பற்றி முதல்ல பேசலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த G7 அந்த G7 கண்ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா இந்த அதாவது IMEC ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் கண்ட்லா அண்ட் ஜவஹர்லால் நேரு போர்ட், அதாவது முந்த்ரா கண்ட்லாலாம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஜவஹர்லால் நேரு போர்ட் பார்த்திங்கன்னா மும்பை நேவியில் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஏற்றுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ என்னென்ன வழியாக இது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE வழியாக போய் அப்படியே சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு அண்ட் தென் அங்கே சவுதி அரேபியாவில் நம்ம இஸ்ரேலுக்கு போயிட்டு அண்ட் தென் அங்கேருந்து இஸ்ரேல்லேருந்து நம்ம எல்லாருமே போகிற மாதிரி ஒரு அமைப்பாக சி ரூட் மூலியமாக க்ரீஸ்க்கு போய் சென்றடையுது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் பிளான். அதாவது இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிட்டு UAE, சவுதி அரேபியா அண்ட் தென் இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்துட்டு இஸ்ரேல்லேருந்து சி ரூட் மூலிமா க்ரீஸ்க்கு போய் சேருது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் பிளான். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது முந்த்ரா கண்ட்லா அதே ஜவஹர்லால் நேரு போர்ட் இந்த இடங்கள்லேருந்து கிளம்புது. அண்ட் UAEயில் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தாலும் ஜெபல் அலி அப்படின்றது ஒரு முக்கியமான போர்ட்டாக அங்கே திகழ்து. ஜெபல் அலி, அபுதாபி அண்ட் தென் ஃபுஜ்ராஹ் இந்த மாதிரி பல விஷயங்கள் போர்ட் மூலிமா அந்த UAEக்கு சென்றடையுது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சவுதி அரேபியா, அதாவது டேமனம் அப்புறம் பார்த்திங்கன்னா டேமனம் அண்ட் ராசல் கயிர் போர்ட்ஸ் இந்த மாதிரி பல போர்ட்ஸ் 2 போர்ட் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ அந்த சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த எங்கேருந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து ஹைஃபா போர்ட் அப்படின்ட்டு இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா போர்ட் அப்படிக்கு பார்த்திங்கன்னா ரயில்வே லைன் மூலிமா கனெக்ட் ஆகுது. ஸோ இது இந்த ஜார்டன் மூலிமா அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா போகுது. ஸோ இது ஃபுஜ்ராஹ் போர்ட்லேருந்து ஜார்டன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரயில்வே லைனும் ஃபுஜ்ராஹ்லேருந்தும் ரயில்வே லைன் தொடருது. ஆனால் ஜெபல் அலிலேருந்து பார்த்திங்கன்னா ஜெபல் அலிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே லைன் தொடருது. ஸோ இந்த ஃபுஜ்ராஹ் போர்ட்லேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ரயில்வே ரூட் இருக்குது அப்படின்றத மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த ஃபுஜ்ராஹ் போர்ட்லேருந்து ஹைஃபா போர்ட் போயிடுது. ரயில்வே மூலியமாக ட்ரெயின் மூலியமாக ஹைஃபா போர்ட்டுக்கு போயிட்டு அண்ட் தென் அங்கேருந்து மறுபடியும் சி ரூட்டு எடுக்கிறாங்க. ஸோ மறுபடியும் கப்பல் எல்லா ட்ரேடிங் திங்ஸ்லாம் ஏற்றி ஸோ அங்கேருந்து யூரோப்பில் இருக்கிற க்ரீஸில் நிறைய 3 இடங்கள்ல போய் பார்த்திங்கன்னா இது
அங்கே போயிட்டு தஞ்சம் அடையுது. ஐ மீன் கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பிராயஸ் போர்ட் அப்படின்றது, இட்டாலியில் மெசினா போர்ட், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து மெசிலி போர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போர்ட் மூலிமா அங்கே போய் சென்றடையுது. ஸோ இதுதான் நம்ம இந்த ஐஎம்இசி அப்படின்ற ஒரு மல்டி லெவல் ட்ராவலிங் சிஸ்டம் மூலிமா நம்ம வந்து உருவாக்கியிருக்க நம்ம இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போகக்கூடிய ஒரு வழி, ஒரு ட்ராவலிங் ரூட். ஸோ அந்த பிரகாரம் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த G7 மீட்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இன்னொரு ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இட்டாலி பற்றின ஒரு சின்ன அப்டேட். ஸோ இட்டாலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷப்பாக வந்து இந்த ஆஃப்ரிக்காவை மேட்டி பிளான் அப்படின்றத வந்து தான் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரஷ்அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் தான் வந்து இது வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ இப்போ இட்டாலி வந்து அது டக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்றதுக்காக அந்த மேட்டி பிளான் அப்படின்றத இட்டாலி வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேட்டி பிளான் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் வந்து நிறையவே வந்து மினரல்ஸ்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஈவன் நம்மளுடைய இந்தியாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம மினரல்ஸு இந்த லித்தியம்லாம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படின்ற வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுமே நிறைய ஹெல்ப் பண்ணி மியூச்சுவலாக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் லேட்டராக. ஸோ இப்போ இட்டாலி வந்து பார்த்திங்கன்னா மேட்டி பிளான் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த எனர்ஜி செக்டார் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்காக ரொம்ப நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்மி விடாமல் சஸ்டைனபிள் லெவலில் வச்சுக்கிறதுக்காகவும் அண்ட் தென் அங்கே இருக்கிற மக்களுக்காக எஜுகேஷன் அண்ட் தென் ஹெல்த் கேர் இந்த மாதிரி பல விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணி அங்கே இருக்கிற மினரல்ஸை எடுத்து எல்லா உலக நாடுகளுக்கும் கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டி பிளான் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இப்போ ஜெர்மன் தான் வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்க தான் கையில் எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் மூலமா அவங்களால வந்து இதில் இன்டர்ஃபியர் அது தொடர முடியல. ஸோ இதை வந்து இட்டாலி வந்து இப்போ ரஷ்அப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து மற்றபடி இங்கே வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இல்லை. வந்து நம்ம அப்படியே போகலாம். ஸோ ஓகே. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சென்டர் லான்ச்சஸ் போர்ட்டல் டு ஈகாலஜிக்கலி மானிட்டர் கங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சின்ன போர்ட்டல் பற்றின விஷயம் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இந்த 3 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க இந்த 3 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு போர்ட்டல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் மூலிமா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ மெயினாக என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கங்கா ரிவரில் இருக்க ஈக்காலஜிக்கல் ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ அப்படின்னும் சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ரிவர் வந்து ஒரு இடத்துல வேகமாக போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம டக்குன்ட்டு டேமோ ஏதோ ஒன்று கட்டி நம்ம அடக்கும்போது, ஸோ டேம் ஏதோ கட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ அது மூலயமா நிறைய வந்து ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸுமே நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஈக்காலஜிக்கல் ஃப்ளோவை வந்து எப்படி இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்கா கொஞ்சமாச்சு அப்படின்றது வந்து கணக்கெடுக்கிறதுக்காகவும் அண்ட் தென் எவ்வளோ பொல்யூட் ஆகிருக்கு, பொல்யூஷன் எந்த ரேஞ்சில் இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஆச்சுன்னா நம்ம அதை வந்து லெவரேஜாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த போர்ட்டல் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா அது எவ்வளோ பொல்யூட் ஆகிருக்கோ, அதை பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் அந்த ஈக்காலஜிக்கல் ஃப்ளோ பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இது வந்து ஆக்சுவலி கங்காயை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கங்கா அப்புறம் அதோட ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் தென் யமுனா அதோட ட்ரிபியூட்டரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து அது ஒருங்கிணைத்து வந்து அந்த போர்ட்டல் வந்து செயல்படும் அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு வேர்டுக்காக நான் இந்த நியூஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி டிப்தீரியா அவுட் பிரேக் இன் ஒடிசா வில்லேஜ், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ப்ரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒடிசாவில் டிப்தீரியா வந்து நிறையவே வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இங்கே வந்து அது எந்த ஊரில் நடந்திருக்கு, அது என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோவா அது வந்து பேனல் அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் போயிடும். ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி
ப்ரிவென்ஷன்லாம் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து நிறையவே பேனல் என்கொயரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டோர் டு டோர் ட்ரேசிங்கு, அப்புறம் வந்து வீடு வீடாக போயிட்டு அவங்கள டயக்னோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஊரில் நடந்தது அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த டிப்தீரியா பற்றி தான் நமக்கு தேவை. ஸோ இந்த நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக் மூலயமா நம்ம வந்து எடுத்தோம், இந்த மாதிரி டிசீஸ் எடுத்தோம்னாலே ஃபர்ஸ்ட்டு வந்து அது என்ன ஆக்சுவலி பாக்டீரியாவா இல்லை வைரஸா, எதால் காஸ் ஆகுது, பாக்டீரியாவா வைரஸா ஃபங்கையா, அந்த மாதிரி என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியம். ஸோ காரினி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலியமாக தான் இந்த டிப்தீரியா வந்து பரவுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் தென் ஒரு சில டைம் அடுத்த எஃபெக்டாக வந்து நம்மளோட ஸ்கின்னையுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுது. அண்ட் தென் நம்மளுடைய ஹார்ட்டு அப்புறம் நர்வ்ஸுக்கு போகிற அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுது. ஸோ இதனால் நிறைய இறந்து போன டிஷ்யூஸ் வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து ஸ்பியூட்டம் மாதிரி ஆகிடுது, அங்கங்கே பிளாக்கேஜஸ் மாதிரி தடுப்பு மாதிரி ஆகிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இந்த டிசீஸோட மெயின் எஃபெக்டே. ஸோ அதுதான் டிப்தீரியாவோடைய மெயின் எஃபெக்ட். ஸோ இது அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, வேக்சின் இருக்கா இல்லையா இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்திரதனுஷ் 3.0 ஸ்கீம் மூலிமா நம்ம வந்து இது கவர் பண்ணி இருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி இங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, வேக்சின் மட்டும் போட்டுட்டா போதாது. ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, மல்டிபிள் அண்ட் பூஸ்டர் டோசஸ் அப்படின்றது இது கன்ஃபார்ம் தேவை. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேக்சின் போட்டால் மட்டும் பத்தாது. ஒரு சில டிசீஸ்க்கு ஒரு சில வேக்சின்ஸ்க்கு அதை நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு சில காலவாதிக்கு அப்புறம் அதை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் மறுபடியும் வேக்சின்ஸை வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயமாக வந்து இந்த டிப்தீரியா டிசீஸில் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு பூஸ்டர் டோஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால தான் இன்னுமே வந்து இது பரவிட்டுருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் செக்டரில் வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய டெக்ஸ்டைல்ஸ் பற்றி பார்த்துட்டோம், டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி. ஸோ ஒரு சின்ன அப்டேட். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 9.7% வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து $2.8 பில்லியன் இப்போது அதாவது $3.1 பில்லியன் தான் வந்து மாறி இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல்லேருந்து மேக்கே வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி, அதாவது டெக்ஸ்டைல்ஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங்கோடைய கெப்பாசிட்டி, இண்டஸ்ட்ரியோட கெப்பாசிட்டி வந்து நம்ம நிறையவே அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக நம்ம எங்கேருந்தெல்லாம் கார்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், சைனா. ஸோ பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கேயுமே வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நிறைய லேபர் இஷ்யூஸ் வந்து அங்கே நிறையவே இருக்குது. ஸோ இதனால் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்மளோட மெயினான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க தான் இம்போர்ட்ஸ் வந்து பங்களாதேஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் த இம்போர்ட் ஃப்ரண்ட், பங்களாதேஷ் அண்ட் சைனா ஆர் 2 major countries from where India imports garments. Better demand from the western markets and higher production cost in Bangladesh could be reasons for the fall in imports. However, it needs to be seen whether this trend will continue in imports, she said. அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து அங்கேருந்து கம்மியாகிடுச்சு. ஸோ நம்மளோடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெருமையான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இல்லை. ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் தென். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.